என் வீட்டுக்காரர் இவர்கிட்ட எதுக்கு பணம் வாங்கினார்னு கூட எனக்கு தெரியல. இத பத்தியெல்லாம் அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. அவர் வாங்கி செலவு பண்ண கடனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏய், நீ கவலைப்படாம இரு. நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் விடு. இந்த குடி. ஏங்க கொஞ்சம் வெளியில வர்றீங்களா? உஷா, இப்ப யார் வந்திருக்கிறது? அவர்தான் 70 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காருன்னு சொன்னேன்ல. சரி, வா போலாம். என்னம்மா, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? சார், உள்ள வாங்க சார், உட்காந்து பேசலாம். சரி. உட்காருங்க சார். தேவா சார் உங்கள்ட்ட எப்ப பணம் வாங்கினாரு? அவர் பணம் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்தாங்கம்மா, அவர் கடன் வாங்கினதுக்கான பத்திரம். சரி, இந்தாங்க. அவர் இந்த வீட்டை அடமானம் வச்சு தான் கடன் வாங்கியிருக்காரு. இப்போ வட்டியோட சேர்த்து 90 லட்சம் ரூபாயில வந்து நிக்குது. நீங்க அந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் வாங்கிட்டு வாயை மூடிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லைன்னா நான் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். நான் ஒரு டைம் கோர்ட்டுக்கு போயிட்டேன்னா அப்புறம் நீங்க இந்த வீட்டில் இருக்க முடியாது. தேவா என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்க முடியலன்னா இந்த வீட்டை நானே வச்சுக்கலான்னு எழுதி கொடுத்துருக்காரு. சார், என் ஃப்ரெண்டு அவ வீட்டுக்காரர் இறந்து போன வருத்தத்துல இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல ஒவ்வொருத்தரா வந்து அவகிட்ட பணம் கேக்குறதால அவ ரொம்ப கவலைப்படுறா சார். நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நாங்க எப்படியாவது திருப்பி கொடுத்துறோம். எவ்வளவு டைம் உங்களுக்கு வேணும்? ஒரு 6 மாசம். என்னது 6 மாசமா? இதெல்லாம் நியாயமாமா? இன்னும் நீங்க 6 மாசம் லேட் பண்ணீங்கன்னா வட்டியோட சேர்த்து 1 கோடி ரூபாய் வந்துருமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி, வேணா உங்களுக்காக 2 மாசம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள இந்த அம்மாவை பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. என்ன சரியா? ஐயோ, அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா என்னை இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி விடுவார்னு நான் எதிர்பார்க்கல. அவர் இருக்கும்போதும் நான் நிம்மதியா இல்ல. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட நான் நிம்மதியாவே இல்ல. ஏய், நீ கவலைப்படாம இரு, எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நமக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா தீர்வு இருக்கும், சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. சரி உஷா, நான் வீட்டுக்கு போகணும். உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணு. நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சரி, நான் வரேன். ஏமா, அட உன்னதாமா? நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். கடனை வாங்கிட்டு நிம்மதியா படுத்து தூங்குறீங்களா நீங்க? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. வேற என்ன விஷயம்? பணத்தை நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னங்க இது?
ஒரு ஆம்பளை இல்லாத வீட்ல வந்து நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. நான் தான் உங்க பணத்தை எப்படியாவது தந்துடுறேன்னு சொன்னேன்ல. திரும்பவும் வந்து ஏன் இப்படி கத்துறீங்க? நீங்க லேடிஸா இருக்கிறதால நான் இவ்வளவு தூரம் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட சுயரூபத்தை இன்னும் நான் காட்டவே இல்லை. நான் எந்த அளவுக்கு நல்லவனோ அந்த அளவுக்கு கெட்டவன். பணத்தை மட்டும் நான் சொன்ன டைமுக்கு நீ திருப்பி கொடுக்கல, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்க. சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ற வேலையை பாரு, அதான் உனக்கு நல்லது. ஐயோ ஐயோ, ஒரு வீட்ல ஆம்பளை மட்டும் இல்லைன்னா எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்களா? என்னங்க இது? நீங்க இப்ப உள்ள வந்தீங்க? இப்பதாங்க வந்தேன். வெளியிருந்து பார்த்தேன், உங்களை ஆளையே காணோம். அதாங்க நேரா உள்ள வந்து உட்காந்துட்டேன். சரி, பணம் ஏதாவது ரெடியாச்சா? நீங்க ஒரு மாசம் டைம் கொடுத்து 2 வாரம் தானேங்க ஆகுது. உடனே வந்து பணத்தை கேட்டா எப்படிங்க? ஆமாங்க, உங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க அதை மறந்துடக்கூடாதுல்ல, அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். சரி, பணத்தை எப்படியும் ரெடி பண்ணிடுவீங்கல்ல? உங்க பணத்தை எப்படியாவது நான் கொடுத்துருவேங்க. சரி சரி, கொஞ்சம் இங்க வந்து உட்காருங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க மட்டும் அதுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். என்னங்க அது? நான் இங்க வரும்போதெல்லாம் நீங்க என் கூட ஜாலியா இருந்தீங்கன்னா, நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி தர தேவையே இல்லை. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூட நான் உங்களுக்கு செய்றேன். ஹலோ, எந்திரிங்க. முதல்ல எந்திரிங்க. என்ன ம்? என்னங்க இது? நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நீங்க ஏன் மேலேயே கோவப்பட்டா என்னங்க அர்த்தம்? நீங்க இந்த மாதிரி ஐடியாவோட என் வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஒரு ஆம்பளை இல்லாத வீட்ல நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. நீங்க முதல்ல வெளியில போங்க. இன்னும் 2 நாள்ல உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரும். நீ சொன்ன மாதிரி மட்டும் எனக்கு பணம் வரல, அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலடி. எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுதுடி. உனக்கும் அது ஓகேன்னா சொல்லு. என்னடி அது? சொல்லுடி. ஓகேன்னா அதே செஞ்சிடலாம். ஏதாவது பண்ணி இந்த கடங்காரங்க யாரும் வீட்டுக்கு வராம இருந்தாலே எனக்கு போதும்டி. இந்த வீடை நீ பேசாம வித்துட்டா உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல கிடைக்கும். கடன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் அவங்க பணத்தை கொடுத்துட்டா உன் பிரச்சனை முடிஞ்சிடும்னு தோணுது. என்னடி இப்படி சொல்ற நீ? இந்த வீட்டை விக்கணுமா? ஆமாண்டி, உனக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. நீ கடனை அடைச்சாதான் உன்னால நிம்மதியா வாழ முடியும். இல்லனா கடன் கொடுத்தவங்க எல்லாரும் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை விட்டா அவங்க கடனை அடைக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்கு சொல்லு? நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தாண்டி. ஆனா இந்த வீட்டை எப்படி விக்கிறது? இந்த வீட்டை விக்கிறதுக்கு எனக்கு யாரும் தெரியாதுடி. அப்படியா? சரி, திரும்ப கடன் கொடுத்தவங்க வந்தாங்கன்னா ஒரு தடவை அவங்கள்ட்ட பேசி பாப்போம். ம், சரி. இதை பாருமா, நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலெல்லாம் என்னால் டைம் கொடுக்க முடியாது. உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான் இருக்கு. உங்களால் மொத்தமாக கொடுக்க முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுங்க. உங்க கடனை திருப்பி கொடுக்கணும்னா இந்த வீட்டை வித்தாதாங்க திருப்பி கொடுக்க முடியும். அப்படியா? அப்படின்னா இந்த வீட்டை எனக்கே கொடுத்துருங்க. நானே ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறேன். சரி, இந்த வீட்டுக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டை வச்சு பார்த்தாக்கா இந்த வீட்டுக்கு ஒரு 1.2 crores வரைக்கும் கொடுக்கலாம். ம், சரிங்க, நீங்க இந்த வீட்டை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் காசு கொடுத்துருங்க. ம், சரி. நீங்கள் ஒன்று பண்ணுங்க. நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வந்துருங்க. நானும் அட்வொகேட்டோட அங்கே ம். வந்துடுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச கையோட பேலன்ஸ் நான் கொடுக்க வேண்டிய காசை உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். ஓகேவா? என்ன அமைதியாக இருக்கீங்க? ஓகே தானே? சரிங்க. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். ம். நானும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கணும். ஆனா இந்த மாதிரி நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வேற என்னடி பண்றது? இவங்க கூட எல்லாம் நம்மளால போராட முடியாது. வீட்டை வித்த பேலன்ஸ் காசை வச்சு எல்லா கடனையும் அடைச்சிட்டு ஒரு சின்ன வீடை பார்த்து லீஸுக்கு எடுத்துக்கிட்டேன்னா நிம்மதியா நீ வாழ்க்கைய வாழலாம். ம், உண்மைதாண்டி.